ஹாய்! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ப்ளவுஸ் வந்துட்டு அதிகமா உங்களுக்கு ஆம்ஹோல் பிரச்சனை தான் வரும். அத மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும். ஆம்ஹோல் அளவு வந்துட்டு ஒல்லியா இருந்தாங்கன்னா 4 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா 4 1/4. அத விட கொஞ்சம் நார்மலா இருந்தா 5, 5 1/2 இப்படி தான் வரும். அது ரொம்ப அதிகமா வைக்காம இப்படி கொண்டு வந்தாவே போதும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட்டா அளவு இருக்கும். லூஸ் வராது. ஆம்கோல் அதிகமா நறுக்கிட்டு தைச்சிங்கனாலும் அந்த இடத்துல நிறைய லூஸ் விழும். கை மேலே ஏறும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம டைமும் வந்து யாராவது வேஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லி அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதே சமயத்தில் டெய்லரிங்கே பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரியா போர் அடிச்சிடும். டைம் இருக்கும்போது பேசுங்க. இதில் வேலை இருக்குது அப்படின்னா அப்புறம் பேசுகிற மாதிரி பாருங்கள். தையல் வர மாட்டேங்குது, அதனாலே இந்த மிஷினை வந்து நான் தைக்காம போட்டு வச்சுருக்கேன்லாம் சொல்கிறீங்க. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது மிஷினை சரி பண்ணி வீட்டு யூஸ்க்காவது மாதிரி பண்ணுங்க. கழுத்து அளவு அது மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க லூஸ் வந்துகிட்டே இருக்குது, நான் எப்படி தைச்சாலும் லூஸ் வருது அப்படின்றாங்க. அது வந்துட்டு ஒரு 2 இன்ச் வச்சுக்கோங்க. அதிகமாக வைக்காமல் ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2 இன்ச்சு. அது ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களாம் 1 1/4 கூட வைங்க. அப்புறம் கொஞ்சம் இதான் அவங்க அந்த சைஸ் வந்து கொஞ்சம் கூட 2 2 1/4 2 1/2 2 1/4க்கு மேலே போகாதீங்க. ரொம்ப குண்டாக இருந்தால் மட்டும் 3 இன்ச் வைங்க. அதுக்கு மேலே போகவே போகாது. சில பேர்லாம் ஜென்ஸ் டெய்லர்லாம் ஹீரோயினிஸ்க்குலாம் தைக்கும்போது அவங்க அந்த ஹீரோயினிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ப்ராடாக போட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கட்டிங் வரும். நம்மள மாதிரி நார்மலாக நம்ம பக்கத்தில் யாருமே அந்த மாதிரிலாம் தைக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து நீங்கள் கம்மியாக 2 2.5க்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதுவே உங்களுக்கு அப்புறம் லூஸ் ஏதாவது வருது, இல்லை டைட்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. மற்றபடி இதில் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும், வெளியில் எங்கே வேலைக்கு போனாலும் ரூ. 200க்கு மேலே சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். அதனால் இதில் வர சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் அழகாக டெய்லரிங்கே பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கடை பாருங்கள், நிறைய வெளியில் பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக திறக்கிறாங்க. இல்லை ஒரு டிஃபன் கடையை கூட போடுறாங்க. அது 4 நாள்லையோ இல்லை 2 மாதத்துலையோ எடுத்து மூடிடுறாங்க. டெய்லரிங்கில் ரூ. 5 நூல்கண்டு இருந்தால் போதும். அழகாக ரூ. 500 வரைக்கும் கூட பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய வேலையை வர கஸ்டமர் வந்துட்டு எப்படி பண்ணாலும் குறைய சொல்கிறாங்க. ப்ளவுஸில் வந்துட்டு அவ்வளோ டக்குன்னு நம்ம நல்ல பேர் வாங்கிடவே முடியாது. அப்படி சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் அடுத்த ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சி தரேன்னு சொல்லுங்கள். அப்படி தான் கொண்டு போய்க்கணும். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய டெய்லர்ஸாக இருந்தாலும் குறை சொல்ல தான் செய்வாங்க. அதுக்கு குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறுத்திடாதீங்க. நீங்கள் அடுத்தது கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சி போடுங்க அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் சொல்கிறது தான் ரேட்டு. நீங்களே நினச்சாலும் அவங்க வெளில போக மாட்டாங்க. அப்படியே போகிறாங்க சில பேர் அப்படின்னா அவங்கள பற்றியும் யோசிக்காதீங்க. அவங்களுக்கு அங்கே செட் ஆகலைன்னா தானாக வருவாங்க. அப்படி வரலைனாலும் பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட இருக்கிற 2 கஸ்டமர் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்குறோமா அதை மட்டும் தான். போகிறவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது. நம்மக்கிட்ட யார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளோவுக்கு நம்ம திருப்தியாக அவங்களுக்கு தைச்சி கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கவனத்தை செலுத்தி அதை மட்டும் பண்ணுங்கள். போகிறவங்களையோ இல்லை பேசாதவங்களையோ அவங்கள பற்றி கேர் பண்ணிக்காதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறவங்க நம்மள்ட்ட துணி தைக்கிறவங்கள அவங்களுக்கு திருப்தியாக செஞ்சு கொடுங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாவது குறை சொல்கிறாங்களேன்னு மனசு விட்றாதீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இல்லை எந்த வேலைக்கு போனாலும் குறை சொல்ல தான் செய்வாங்க. அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் தைக்கிறத. நம்ம வந்து இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கடவுள் கொடுத்த எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. அதனால் ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறந்த மாதிரி இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்துட்டு முன்னேற்றம் அடைய முடியும். அதனால் அதில் நம்ம வீட்டு வேலையும் பிள்ளைங்கள பார்த்துக்கிறதும் அதுலேயே சரியாக போயிடும் பாதி டைம். அதனால் மற்ற டைமில் மீதி இருக்கிற டைமில் என்ன பண்ணலாம், அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் சேஞ்ச் தெரியும். அதே சமயத்தில் சில பேர்லாம் சொல்கிறாங்க, தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எத்தனையோ குடும்பத்தை தையல் மிஷின் தான் காப்பாற்றிட்டு வருது. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு கர்ப்பப்பை பிரச்சனை அப்படி இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் இதனால தான் இது வருதுன்னு சொல்லிட்டு
பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம செய்யாமையே இருந்தாலும் நம்ம உடம்புல வர பிரச்சனை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். செஞ்சாலும் வருதுனாலும் அதையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். இதுக்காக இது வந்துருமோ அது வந்துருமோன்னு செய்யாமல் இருந்தோம்னா இன்னும் நிறைய பிரச்சனை வரும். அதனால நமக்கு டைலரிங் வருதா இல்லை வேறு எதாவது வருதோ அதையே எதோ உங்களுக்கு வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சும்மா மட்டும் இருக்காதீங்க. முக்கியமாக புறம் பேசாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். கூலி வேலைக்கு போகாமல் டெய்லரிங் பண்ணுங்கள். இல்லை போய்கிட்டே கூட அதை கற்றுக்கோங்க. நம்ம அதிகமாக சம்பாதிக்கலனாலும் உங்கள் செலவுக்கு உங்கள் துணி தைக்கிறதுக்காவது இல்லை பிள்ளைங்க துணி தைக்கிறதுக்காவது யூஸ் ஆகும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக தைச்சும் நம்மளை குறை சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மள முடிஞ்ச கரெக்டாக போடும். ரொம்ப நேரத்துக்கு சாப்பிடுங்க. சில பேர் இதை சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்குற மாதிரி ஒன்லி இதையே பார்த்துட்ருக்காதீங்க. வெயில் நாள் வந்துச்சு, தண்ணி நிறைய குடிங்க. உடம்பையும் பார்த்துக்கணும், டைமுக்கு சாப்பிட்ணும். வேலைன்னு வேலையாகவும் இருந்துடக்கூடாது. துணி இருக்குது, ஆனால் தைக்க எனக்கு சோம்பேறியாக இருக்குதுன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நாளைக்கே 150 ரூபா 100 தான் அவங்க போடுறாங்க. அந்த வேலைக்கு காலையிலேருந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளை தேடி நம்ம வீடு தேடி கொண்டு வந்து துணி தராங்க. அதனால் இதில் சோம்பேறிப்படாமல் நம்ம கொஞ்சம் நம்மளே பார்த்துட்டு இருந்தால் நமக்கு சோம்பேறி தான் தெரியும். நம்ம வேலை தான் பெருசாக தெரியும். அதனால் வெளியில் இருக்கிறவங்களையும் பாருங்கள். ரூ. 1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு அதாவது முதலாளிக்கு பயந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு இது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். கஸ்டமர் வந்துட்டு குறை சொல்லுவாங்களே, மற்றபடி இதில் வந்துட்டு அதிகமாக நம்ம பயப்படுறதுக்கு இல்லை. அதையும் நம்ம கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா இந்த வேலையை விட வேறு எந்த வேலையும் வேஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியாது. அதனால் இதில் சோம்பேறித்தனம் படாமல் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். இதில் டெய்லரிங்கில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு சின்ன விஷயமா கூட இருந்தால் கூட நம்ம தனியாக இது தைச்சிட்டு இருக்கிறதுனால மைண்டில் அதே ஓடிக்கிட்டுருக்கும். அதை மட்டும் நம்ம எப்படி அதை சரி பண்ணணும், அதை நம்ம ஏன் அது அதிகமாக திங்க் பண்ணுறோன்னு மட்டும் யோசித்து நம்ம நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இதை நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கணும். வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு அது ஒரு தொல்லையாக இருக்காது. மற்றபடி இதில் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் இதில். நம்ம யார்கிட்டையும் பதில் சொல்லிட்டு தான் நம்ம இது போகணும், வெளியில் போகணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வேலையை முடிச்சுட்டு கூட வந்து தைச்சி கொடுக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு டெய்லரிங் ரொம்ப பெஸ்ட்டு தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டை போடுங்க. மறுபடியும் தைச்சி பாருங்கள். வரலையேன்னு அப்செட் ஆகி உட்காந்துராதீங்க. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான், அதை பண்ணிங்கன்னா உங்களாலையும் தைக்க முடியும். பெஸ்ட் டைலராக ஆக முடியும். அதனால் இது நமக்கு வரலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. வரும். யாருமே எடுத்த உடனே டெய்லர்லாம் ஆகலை. எல்லோரும் வந்துட்டு 4 ப்ளவுஸ் வீணாக்கி அப்புறம் தான் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒன்று கற்றுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால் மனசை விட்டுறக்கூடாது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். வந்துடும். நல்லா அழகாக தைப்பீங்க. நீங்களும் பெஸ்ட் டைலராக ஆவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தைக்க உங்களுக்கும் வந்துடும். ப்ளவுஸ் வரலனாலும் அடிங்க. அதிகமாக சம்பாதிக்க முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச அன்னன்னைக்கு ஒரு 200 ரூபா இப்படி கூட சம்பாதிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். பண்ணாமல் இருந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.